Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. டாஸ்மாக் கடை மூலம் யாரோ ஒருவர் பிழைக்க மக்களை பலியாக்குவதாக சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். பாமக சார்பில் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் சிங்கப்பெண்ணை எழுந்து வா என்ற தலைப்பில் தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் நடைபெற்றது. இதில் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், விவசாயத்தை காக்க திமுக அரசு எதுவும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். பள்ளிக்கொண்டா சுங்கச்சாவடியில் வேளாண் பொருட்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டிய அவர், கட்சி கொடி கட்டிய வாகனங்கள் இலவசமாக பயணிப்பதாகவும் விமர்சித்தார். வேலூர் மாவட்டத்தில் இருந்து டாஸ்மாக் கடைக்கு ஆண்டிற்கு 1350 கோடி ரூபாய் செல்வதாகவும், யாரோ ஒருவர் பிழைக்க மக்களை பலியாக்குகிறார்கள் எனவும் சௌமியா அன்புமணி தெரிவித்தார். 1350 கோடி ரூபாய் இந்த விவசாயிகளின் பணம் அத்தனையும் யாரோ ஒரு வருஷம் முதலாளி தானே போகுது. அப்போ அதை ஒரே நாள் நடத்த நீ நிறுத்த முடியாதா? ஒரே ஒரு கையெழுத்து போட்டு அந்த ஒன்சாப்பினை மூடிவிட்டால் 1350 கோடி ரூபாய் பணம் இந்த மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு இருக்கல.